இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பலனை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் இருந்து ஒலிவ மர கன்றுகளை போலிருப்பார்கள். நன்னாள் இதிலே ஆசி கோர வாரும் தேவனே, நன்னாள் இதிலே ஆசி கோர வாரும் தேவனே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அல்லது எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. நடக்க வேண்டிய வழியில் அவங்களை நடத்தாவிட்டால் அவனுடைய பிற்காலம் அல்லது வரப்போற நாட்கள் மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிடும். அநேகருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்த அதிக பாரம், சொல்லப்போனால் வயதான பெற்றோருக்கு அவள் எதிர்பார்த்தபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையாவிட்டால், எதிர்பார்த்தபடி பிள்ளைகள் நடந்து கொள்ளாவிட்டால், எதிர்பார்த்தபடி பிள்ளைகள் தங்கள் முன்பாக வாழ்ந்திருக்காவிட்டால் அது பெரிய காயமாக, வேதனையாக அநேக பெற்றோருக்கு மாறிவிடுகிறது. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை தேவன் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தவறும் பட்சத்தில் அல்லது அதன்படி செய்யாமல் விட்டுவிடும் பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கும் இல்லை, பரலோக தேவனுக்கும் இல்லாமல் இந்த உலகத்திற்காய் மாறிவிடுகிறது. வேதத்திலே ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் தன்னுடைய ஏக புதல்வனாகிய வாக்குத்தத்தத்திற்கு ஈசாக்கை நடத்தின விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். 22 அதிகாரத்திலே தேவன் அந்த பிள்ளை அழகாக வளர்ந்து வரும் பொழுது தனக்காக தகன பலியிடு என்று கேட்கும் பொழுது அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறான். பிள்ளையும் அப்படியே கீழ்ப்படுகிறது. குறித்த இடத்தில் வரும்போது தகன பலிக்கான கட்டைகள் இருக்கிறது, விறகுகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்கடா எங்கேன்னு சொல்லும் போது அப்பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த தகப்பன் தன் பிள்ளையிடம் சொல்லுகிறார். பதட்டப்பட்டு வேதனையோடு எரிச்சலோடு இந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அளவாக விசுவாசத்தோடு ஆபிரகாம் அந்த இடத்தில் பேசுகிறார். அடுத்து அந்த இடம் வந்த உடனே பலிபீடத்தை ரெடி பண்ணி கட்டைகளை அடுக்கி கட்டி அந்த ஈசாக்கை படுக்க வைக்கும் போது கூட, டாடி நீங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொன்னீங்க, போய் என்ன அளவா பலியிட போறீங்கட்டும் எதிர்த்து கேட்கவில்லை. அந்த அளவு கீழ்ப்படுகிற விதத்திலே பக்குவப்படுத்தப்பட்டிருந்தார் ஈசாக்கு. கர்த்தர் அதை பார்த்தார், அந்த கீழ்ப்படிதலை பார்த்தார். ஆபிரகாமை மட்டுமல்ல, ஈசாக்கின் கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாய் அங்கீகரித்து அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அநேக வல்லமையா பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களின் பிள்ளைகள் அடுத்து அந்த அளவு சாதிக்கவில்லை. மோசேயுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளலாம், ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசன பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம், ஏலி என்கிற ஆசார் என்ற பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்களாம். நிறைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டாலும் அந்த பிள்ளைகள் அந்த அளவு தன் தகப்பன் செய்த ஊழியத்தை போல, தன்னுடைய குடும்பத்தார் செய்த ஊழியத்தை போல ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல ஏன் என்று கேள்வி வரலாம். என்னால் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், அவர்கள் நடத்தப்பட்ட விதத்தில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏலியின் பிள்ளைகளை குறித்து ஏலியிடமே கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நீ நடத்த வேண்டிய விதத்திலே, வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கவில்லை, அவர்கள் பாவங்களை செய்கிறார்கள் ஆனாலும் நீ கண்டிக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உள்ள உலகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படாமல் நஷ்டப்படாமல் பெரியாளாக வேண்டும் என்று குறுக்கு வழியை தேடுகிறார்கள். அதுதான் நம்முடைய இருதயத்தின் விருப்பமாக ஏக்கமாய் மாறிவிடுகிறது. பெற்றோர்களால் என்ன செய்வதென்று சொல்லி அவர்களை விடுவிக்க முடியவில்லை, நடத்த முடியவில்லை, போராடுகிறார்கள். ஒரு தகப்பன் தனக்கு 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் சும்மா ஊதாரித்தனமாய் சுட்டிக் கொண்டு படிக்காமல் அலைந்து நினைச்ச அதிக துக்கம், வளர்ந்து வாலிபர்களாகிவிட்டார்களாம். என்ன செய்வதென்று இவர் துக்கத்தோடு இருக்கும் பொழுது இவர்களை எப்படியாவது மாற்ற வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிவதற்குள்ள என் பிள்ளைகளை செட்டில் பண்ணணும்னு சொல்லி விரும்பி அப்படியே யோசித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் மூத்த மகனை கூப்பிடுகிறான். மகனே வா, என்ன டேடின்னு சொல்லி போய் நிற்கும் போது, உன்னுடைய தாய் இறந்து 10 வருஷங்கள் ஆயிடுச்சுது. அப்ப அவளுடைய நகைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து ஒரு பானையில வச்சு அந்த நம்முடைய காலி லேண்ட் இருக்கல, நம்முடைய தோட்டம் பயிர் செய்யாமல் இப்ப கிடக்குது, அங்கே ஒரு இடத்துல நான் புதைத்து வைத்தேன், பத்திரமாக இருக்கட்டும் என்று. ஆனால் இப்பொழுது அதை எங்கே வைத்தென்று எனக்கு தெரியவில்லை. இப்ப யாராவது ஒரு வேலைக்காரர்களை வைத்து தோண்டி எடுக்க நேரிட்டால் அதை நமக்கு முழுவதுமா அது கிடைக்காது, ஊரெல்லாம் தெரிய ஆரம்பித்து விடும், அது வேற மாதிரி போய்விடும். அதனால் என்ன செய்வது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால அந்த இது நமக்கு வேண்டும், எனக்கு நினைவில் இல்லை என்று சொல்லி அந்த மூத்த மாட்டு சொல்லும்போது,
சரி டாடி நான் போய் தோண்டி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, அடுத்த நாள் காலையில மண்வெட்டி எடுத்து தோட்டத்தின் ஒவ்வொரு பகுதியாய் ஒரு 2 அடி ஆழத்திற்கு மேல தோண்ட ஆரம்பித்து விட்டான். மற்ற 3 அவனுடைய தம்பிமாரை வந்து, என்னடா அவன் ஒரு நாளும் மண்வெட்டி பிடிச்சு வேலை செய்ய மாட்டான், தோட்டத்துக்கு வர மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டு போய் தகப்பனை கேட்காங்க. தகப்பன் இதே காரியத்தை சொல்றாரு. ஒரு உலகத்துக்கு இதை சொல்ல முடியாதுப்பா, இந்த மாதிரி அம்மா இது பண்ணனால இப்படி வச்சிருக்கிறாங்க தான், இன்னதான் எனக்கு மறந்துருச்சுன்னு அவங்கவுங்க மண்வெட்டி எடுத்து தோட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோட்டம் முழுவதும் 2 அடிக்கு மேல தோண்டி மண்ணை கிளறி போட்டாச்சு. ஆனா எதுவும் கிடைக்கல. அப்பாட்ட வந்து சொல்றாங்க, அப்படியே இன்னும் கிடைக்கல, சரி பரவாயில்ல பாப்போன்னு சொல்லிட்டு, நீங்க கிளறி போட்டதை ஏன் வீணாக்குறீங்க, எல்லாம் அந்த வேர்க்கடலை விதைய ஊன்றுங்க, அது வீணாய் போகாத கூட ஏதாவது பலன் தரும்னு சொல்லி அதை ஊன்றினாங்க. அது முளைத்து வந்தது, நல்ல பலன் கொடுத்தது. அதை எடுத்து இது பண்ணும்போது ஏராளமான வருமானம் வந்ததா. அப்பொழுதுதான் பின்பு புரிந்து கொண்டார்களாம், நம்ம இந்த வேலை செய்ய வைப்பதற்குத்தான் தகப்பன் இந்த முறையை கையாண்டார் என்று சொல்லி. இதுதான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்துல வழி தெரியாமல் தவிக்கிறோம். எதை எப்படி திருப்புவது, எப்படி மாற்றுவது? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் நேர்வழியில் நடத்துவார், சரியான காரியத்தை சொல்லிக் கொடுப்பார், மாற்றத்தை பார்க்க முடியும். பிள்ளைகளுக்காக கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கலாம், உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் சமூகத்துல என்ன செய்யணும்ப்பான்னு சொல்லி கேட்டா, பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பிப்பார், கற்றுக் கொடுப்பார், பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம்ப்பா. எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறார்களோ, வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை பிள்ளைகளுக்கு பாடுபடலாம், பலவீனமா இருக்கலாம், வாழ்க்கையில உடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றிலும் நொறுக்கப்பட்டிருக்கலாம், சமாதானம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல, பிள்ளை நல்லா இருக்கணும் என்று தியாகம் பண்ணியும் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னைக்கு கடினமாய் போய் கஷ்டமாக எங்கள் கண் முன்னாலே வேதனைப்படுகிறாளேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பெற்றோரின் அங்கலாய்ப்பை இந்த காலை வேளையில கேட்டருள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை பார்க்கட்டும், அவர்கள் வாழ்ந்திருக்கிறதை கண்ணார கண்டுமை மகிமைப்படுத்தட்டும், திருப்தியாக்குவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா காண்பிப்பார். அதை நாம் செய்யும் பொழுது பிள்ளைகள் தானாகவே கர்த்தர் பக்கம் திரும்புவார்கள், நமக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவார்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே, ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிளம் கன்றுகள் போலே, மெலிவில்லா நல்ல பாலரந்தாலே